வணக்கம் அனைவருக்கும். இன்று என் தலைப்பு மேம்படுத்த நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். நிரூபிக்க நேரத்தை வீணாக்காதீர்கள். இன்று பல இளைஞர்கள் மற்றும் பெரியவர்கள் தங்களை வெற்றிகரமாக, திறமையானவர்களாக, பிரபலமானவர்களாக, ஆன்மீகமானவர்களாக அல்லது முக்கியமானவர்களாக நிரூபிக்க தொடர்ந்து முயற்சிப்பதால் சோர்வடைந்துள்ளனர். உண்மை என்னன்னா, கடிசத்துக்கள் மத்தியில் மாறிக்கொண்டே இருக்கும். நீங்கள் அங்கீகாரம் பெறுவதற்காக மட்டுமே வாழ்ந்தால் உங்களுக்கு ஒருபோதும் அமைதி கிடைக்காது. உங்களை நிரூபிக்க முயற்சித்து நேரத்தை வீணாக்குவதற்கு பதிலாக உங்களை மேம்படுத்த நேரத்தை செலவிடுங்கள். அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு இளைஞன் தினமும் ஆன்லைனில் பதிவிட்டு தன்னை வெற்றிகரமாக காட்ட முயன்றான். மற்றொரு மனிதன் அமைதியாக இருந்து கற்றுக்கொண்டு வேலை செய்து வளர்ந்து கொண்டிருந்தான். பல ஆண்டுகள் கழித்து முதல் மனிதன் இன்னும் கவனத்தை நாடிக்கொண்டிருந்தான். ஆனால் இரண்டாவது மனிதன் அர்த்தமுள்ள வாழ்க்கையை உருவாக்கியிருந்தான். ஒரு கைதட்டலுக்காக விரைந்தார், மற்றொரு வளர்ச்சிக்காக விரைந்தார். எனவே உங்கள் குணத்தை மேம்படுத்துங்கள், உங்கள் ஒழுக்கத்தை மேம்படுத்துங்கள், கடவுளுடன் உங்கள் உறவை மேம்படுத்துங்கள், உங்கள் அணுகுமுறையையும் திறமையையும் மேம்படுத்துங்கள். நினைவில் கொள்ளுங்கள், இயேசு ஒருபோதும் மக்களின் அங்கீகாரத்தை தேடவில்லை. அவர் தனது பணி மற்றும் நோக்கத்தில் கவனம் செலுத்தினார். எப்போதும் தங்களை நிரூபிக்க முயற்சிப்பவர்கள் பொதுவாக வளர்ச்சியை நிறுத்துகிறார்கள். போன்ற இறுதியில் இருக்க முடியாதவர்களாக ஆகிறார்கள். எனவே இன்று போட்டியிடுவதை நிறுத்துங்கள், ஒப்பிடுவதை நிறுத்துங்கள், அனைவரையும் கவர்வதை நிறுத்துங்கள். மேம்பட நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் உங்கள் எதிர்காலம் வளர்ச்சியால் கட்டப்படுகிறது, நிரூபிப்பதனால் அல்ல. நான் உங்களை ஒரு வேதவசனத்தால் ஊக்குவிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் அதிகாரம் 27:2. உன்னை புகழ்வது மற்றொருவர் ஆகட்டும், உன் வாயால் அல்ல. இறுதியாக எளிய உண்மை என்னவென்றால், நீங்கள் தினமும் மேம்படுகிறீர்கள் என்றால் ஆதாரம் இயல்பாகவே வரும். உங்கள் மேம்பாட்டில் கவனம் செலுத்தும் போது வெற்றி ஆதாரமாக மாறுகிறது. பார்த்ததற்கு நன்றி. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.